ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு ஒர்க்லாம் எப்படி போகுது? ஒழுங்காக பண்ணுறீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களே லவ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாரோட ஃபோக்கஸும் உங்கள் டிஎம் மேலே தான் இருக்குது. எல்லாரும் கிடையாது, மோஸ்ட்லி. இட்ஸ் ஓகே, அப்படி தான் இருக்கும் நமக்கு. பட் எப்போதுமே உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பெயினில் போயிட்டே இருப்பீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. யூ ஹாவ் டு லேர்ன் த லெசன்ஸ் அண்ட் அது மெதுவாக தான் வரும். பட் ஆனால் நம்ம வந்து நம்மளையே அவேராக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எப்போதுமே அந்த ஒரு ப்ராசஸில் இருப்போம். இல்லைன்னா நம்ம நடுவில் திரும்ப தெரியாமல் வி கோ ஃபார் லாங் டேஸ் இன் டு தேட் சேசிங். அதுக்கப்புறம் திரும்ப இட் டேக்ஸ் டைம் டு கம் பேக். ஸோ இன்னர் ஒர்க் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஸோ தேட் இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். அந்த மெடிடேஷன் தான் நம்மளை வந்து எப்போதுமே இந்த அவேர்னஸில் இருக்கிறதுக்காக நம்மளை ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ சொல்கிறேனே, நானே வந்து இந்த மெடிடேஷன் வந்து ஒரு 1 or 2 days வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய அவேர்னஸ் வந்து குறையுது. ஸோ அதனால தான் நான் எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. குறையுது அப்படின்னா உடனே ஒரு 2 நாள் மெடிடேஷன் பண்ணலைன்னா நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டால் அதனால கிடையாது. த எனர்ஜிஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ஸோ மச். நம்ம வந்து திரும்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸில் சரவுண்ட் ஆகி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ அதை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் நம்ம விட்டுறாமல் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? அதில் ரொம்ப அழகான ஒரு கேள்வி வைஷு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஐ ஃபெல் தட் அந்த ஒரு கொஷினுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சாதாரணமாக ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி திரும்ப வந்து சேஸ் பண்ணி திரும்ப வந்து ஆன் அண்ட் ஆஃபாக ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. வேண்டாம் அப்படின்னு ஒரு உமன் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேண்டாம், அவ்வளோதான், அதில் எதுவுமே அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ பட் ஏன் இங்கே மட்டும் நம்மளால் அது பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான் இந்த ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து இந்த கேள்விக்கே ஆன்சர் சொல்லும்போது இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பர்சன் மேலே நமக்கு வந்திருக்கிற அன்பை நம்ம எல்லாரும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இப்படி தான் தோணும். முதல்ல எல்லாருமே அப்படி தான் நினச்சிப்போம். ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லவ். நானும் அப்படி தான். இந்த ஒரு பர்சன் மேலே வந்த லவ்வை தான் நான் வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்ணி எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எகெயின் நான் இங்கே வந்து கிளியராக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்க லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தங்க சோலோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம சோலோட ஜேர்னி டிஃப்ரெண்ட். நம்ம சோலுக்கு அவேக்கனிங் ஆகிற டைம் ஆயிருக்கு. ஸோ அவேக்கனிங் ஹேப்பன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். நமக்கு அவேக்கனிங் இப்படி ஒரு ட்வின் ஃப்ளேம் மூலமாக நடக்கணும், இந்த அவேக்கனிங் இங்கே இன்னொரு சோல் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுள் அங்கே எழுதியிருக்கிற ஒரு விஷயம். நம்மளோட சோல் வந்து ஆல்ரெடி இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கு. தேர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் தட் நம்ம மனசில் வரும். எதனால் இப்படி, எதுக்கு இப்படி, ஏன் இந்த மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வரும் நமக்கு. பட் அகெயின் இங்கேயும் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் நமக்கு கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்க வேண்டிய கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ஜேர்னியோட இனிஷியல் டேஸ்ல நம்மளும் நிறைய கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். கடவுள்கிட்ட பயங்கரமா லாஜிக்கா தான் பேசுவோம். நான் நிறைய வாட்டி கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு அவேக்கனிங் ஜேர்னி வரணும் அப்படின்னா கடவுளே அதை சாதாரணமா கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்ல கொண்டு வந்த, எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாமலே நான் வந்து அவேக்கனிங்க்கு ரெடியா இருந்தேனே அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். இந்த சோலுக்கு என்னமோ ஒண்ணு பூர்த்தீகரிக்கணும்னா அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத 100% நம்மளால இந்த ஒரு டைம்ல சொல்ல முடியாது. இந்த ஜேர்னியோட லேட்டர் ஸ்டேஜஸ்ல வி வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இன்ட்யூஷன்லி எனக்கு புரிஞ்சாலும் ஐ கான்ட் 100% சே திஸ் இஸ் ரைட். அது வந்து எனக்கு நடக்கும்போது தான் என்னால சொல்ல முடியும். ஸோ அதனால எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்காது, அதை தேடி போகாதீங்க. இந்த ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார் அவர் சோல் அவேக்கனிங். இது ஒரு ரொமான்டிக் நார்மல் லவ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. திஸ் லவ் இஸ் தேர். ரொம்ப பியூரான லவ், இந்த உலகத்திலேயே இருக்கிறத விட ரொம்ப பியூரான ஒரு லவ் தான் இது. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. பட் அது கிடையாது இந்த ஜேர்னி.
இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. தட் மீன்ஸ் உங்க சோல் இவால்வ் ஆகிறதுக்காக உங்களுக்கு வந்த ஒரு விஷயம், அதுல வந்த ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ எதனால நம்மளால இவங்களை விட்டு கம்ப்ளீட்டா போக முடியல அப்படின்னு சொன்னா, இந்த ஜேர்னியோட ஒரு நோக்கமே வந்து நமக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி ஒரு சோல் அவேக்கன் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னினாலும் அந்த சோல் உள்ள இருக்கிற தப்பான விஷயங்களை எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இமோஷனலி டிபெண்டன்ட் பீப்புள். எல்லா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில இருக்கிற அத்தனை பேருமே வந்து இமோஷனலி நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ண வேண்டிய மனுஷங்களா தான் இருப்பீங்க. நான் அப்படிதான் 100% எனக்கு அது இப்போதான் தெரிய ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, நம்மளும் மற்றவங்கள மாதிரி சாதாரணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பட் நீங்க வெளியில் உலகத்துல நிறைய ஆளுங்களை பாத்தீங்கன்னா புரியும், அவங்கெல்லாம் அவங்க விஷயத்துல செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. அதை வந்து செல்ஃபிஷ்னஸ் கூட சொல்ல முடியாது, அவங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவற்ற அன்பை கொடுக்கறதும், தேவையில்லாம ஒருத்தங்களுக்கு அவங்க ஈவன் இஃப் தே டிசர்வ் ஆர் நாட், எனக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி நம்ம கொடுத்ததும் எல்லாமே நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ். அண்ட் இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு தெரியாம தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஜேர்னி வந்ததே உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனையும் கிளியர் பண்ணணும்னா அது எப்படி கிளியர் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஜேர்னில ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். they conduct an experiment several times. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ஃபைனலி சக்சஸ்ஃபுல் ஆகுற மாதிரி உங்க ட்வின் உங்க முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயமா கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாக்குறது தான் இந்த ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வருது. எவ்ரி டைம் யூ கோ பேக், பிகாஸ் நீங்க அங்க ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நீங்க வந்து விட்டுட்டு போவீங்க. ஆனா இன்னும் கிளியர் ஆகாத விஷயங்கள் இருக்கிறதுனால திரும்ப கனெக்ட் ஆவீங்க. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயமும் போய் உங்க நர்வஸ் சிஸ்டம் கிளியர் ஆகணும். ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து இனிஷியல் டேஸ்ல அதை பத்தி தெரியவே தெரியாது. நர்வஸ் சிஸ்டம்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அது லேட்டர் ஸ்டேஜஸ் என்னோட மைண்ட் ஹீலிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் மை நர்வஸ் சிஸ்டம் இஸ் சஃபரிங் சோ மச் அப்படிங்கிறது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப வலியா இருந்தது. நிறைய வாட்டி கடவுள்கிட்ட அழுதுருக்கேன், எனக்கு வேண்டாம் இந்த ஜேர்னியே வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கிற அந்த பெயின் என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியல. காட், எனக்கு என் சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், எப்படியாவது என்ன இந்த சீக்கிரமா இந்த பெயின்ல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் மைண்ட் ஹீலிங் கூட நம்ம ஈஸியா பண்ணிடலாம், நர்வஸ் சிஸ்டம் ஹீலிங் ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் டைம். அண்ட் உங்களுக்கு வந்து அதுல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இட் ஹாஸ் டு ஹீல் பை இட் செல்ஃப். நீங்க வந்து அதை தாக்கு பிடிச்சு கிரவுண்ட் பண்ணி அகெயின் செல்ஃப் டாக் பண்ணி அவேர்னஸ்ல இருந்து அப்படிதான் உங்களால அதை பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டே கிடையாது. ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஏன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஒன்னும் கிளியர் ஆகிறதுக்கு இருக்கு அப்படிங்கறதுனாலதான். சி, கமிங் டு யுவர் ட்ரூ சோல் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா லிவிங் இன் திஸ் லைஃப் வித் பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய விஷயங்கள் அடிஞ்சிருக்கு நமக்குள்ள. நான் பல வாட்டி இதை சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, அதுதான் கண்டிப்பா சொல்லுவேன். இட் டேக்ஸ் டைம். நிறைய இடத்துல நமக்கு வந்து சீக்கிரமா ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த பெயினும் வேண்டாம், ட்வின்னும் வேண்டாம், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியும் வேண்டாம், நிம்மதி மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நினைப்போம். பட் இங்க வந்து அது ஒரு ஷார்ட்கட்டே கிடையாது. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், பிகாஸ் வி ஹாவ் அ சோல் பர்பஸ். அந்த சோல் பர்பஸை பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் தட் பர்பஸ் அண்ட் ஸ்டே இன் தட் பர்பஸ். சி, ஒரு பர்பஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன் உங்களால அதுல கண்டினியூ பண்ண முடியல? ஏன் தெரியுமா? we are having so much of problem inside us. அதனால 4 நாள் நல்லா பண்ணாலும் 5வது நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். உடனே நமக்கு வந்து ஐயோ என்னால இது முடியல, இல்ல எனக்கு இன்னைக்கு டவுனா இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல வந்துட்டு யூ கெட் கேரிட் அவே பை யோர் இன்செக்யூரிட்டிஸ், இல்ல பிரச்சனைகள், இமோஷன்ஸ், இதனால எல்லாம் கேரிட் அவே ஆயிட்டு நம்ம வந்து அதை கண்டினியூஸா பண்ண மாட்டோம். ஸோ சோல் பர்பஸ்க்கு கனெக்ட் ஆகுறது மட்டும் கிடையாது, சோல் பர்பஸ்ல கண்டினியூஸா அந்த சோல் பர்பஸை பண்ணி நம்ம இனிமே இந்த உடம்பு இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஒன் வே ஆர் த அதர். நீங்க யூ ஹாவ் டு பி கனெக்டட் டு யோர் பர்பஸ். அது இந்த பர்பஸ் அந்த பர்பஸ் கிடையாது, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும்.
ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் கிளியர் ஆகணும். சின்ன சின்ன சின்னதா எவ்ரி டே ஐ லேர்ன் சோ மெனி திங்ஸ் தெரியுமா. யூ ஹேவ் டு பி சோ ஸ்ட்ராங் தட் உங்களை வந்து எதாலையும் வந்து அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போய் சேரணும். எனக்கு தெரியுது ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னென்ன விஷயங்கள் வருது, எவ்வளவு இருக்கு எனக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு. நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். நான் கடவுள்கிட்ட கேட்பேன், ஏன் காட் இதை கொஞ்சம் நீங்களா கிளியர் பண்ணிடக்கூடாதா, நானாதான் கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். ஈவன் நவ் சம்டைம்ஸ் ஐ ஆஸ்க் தட் பிகாஸ் ரொம்ப ஹாப்பியான கொஞ்சம் டேஸ் இருக்கும். திடீர்னு கொஞ்சம் டேஸ்ல வந்து எதனாலனே தெரியாம நம்ம லோ ஆயிடுவோம். ஸோ அப்புறம் வி ஹவ் டு ஃபிகர் இட் அவுட், ஃபைண்ட் தட், கிளியர் தட், அதுல இருந்து வெளியில வரணும். இட்ஸ் நாட் ஈஸி. இஃப் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஹஸ் கம் டு சம்படி, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளா தான் இருப்பாங்க. யூ கேனாட் பி அ வீக் பர்சன் அட் ஆல். ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் ஜேர்னி. இந்த ஜேர்னியை நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு நாளும் அழுதாலும் கஷ்டப்பட்டாலும் திரும்ப திரும்ப வந்து அதை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் மீ. ஏன்னா இதை வந்து வெளியில வேற யார்கிட்டயும் போய் சொல்லியோ மத்தவங்களுக்கு வந்து இது புரியவும் புரியாது. சொன்னா கூட தே வில் ஜஸ்ட் லாஃப் அட் அஸ். பட் எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் எல்லாம் எவ்வளோ ஹார்ட்ஷிப் அண்டர்கோ பண்றீங்க, எவ்வளோ மென்டல், இமோஷனல், ஸ்பிரிச்சுவல் டார்ச்சர்னே சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பல விதமா வரும். சில பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும், நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பர்சன், ரொம்ப நம்ம விரும்பின ஒரு பர்சன் நம்மளை விட்டு அவங்க இறந்து போகும்போதோ, இல்ல நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து பெயின்ல போகும்போதோ, அந்த மாதிரி சமயத்துலதான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரலாம். அண்ட் சம் பீப்புள் ஆர் குட் இனஃப் டு பி இன் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிறக்கும் போதுல இருந்தே அந்த மாதிரி போவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. சோ இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த கஷ்டம் பட்டுதான் இங்க வரணும். இப்ப நான் சொன்ன, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்தோ இல்ல யாராவது இறந்து போனோ, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வர்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த ஜேர்னியை வந்து கிளியர் பண்றாங்க. யாருக்கும் வந்து அது ஈஸியா வர்றது இல்லை. அண்ட் சோல் இவல்யூஷனோட ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் ட்ரை டு லேர்ன் அண்ட் ஸ்டடி எவ்ரி திங். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஜேர்னில எல்லாத்தையுமே வந்து லாஜிக்கலி கனெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது எனர்ஜி பேஸ்ட் தானே, எப்படி வந்து அந்த எனர்ஜி அவங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சி, எவ்ரி ஒன் இஸ் கனெக்டட் த்ரூ எனர்ஜி. நம்ம எல்லாருமே எனர்ஜி தான். ஆக்சுவலி நம்ம வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல நம்மள பார்த்தாலும் நான் சொல்லியிருக்கேன், we are full of protons, neutrons and the cells. எனர்ஜி கனெக்டட். நம்ம ஒரு நிறைய எனர்ஜி சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகி வந்திருக்கோம் நம்ம. சி, எனர்ஜி கனெக்ஷன் சொல்லும் போது உங்க ட்வின் ஃப்ளேம் கூட மட்டும் கிடையாது. யூ ஹாவ் அ எனர்ஜி கனெக்ஷன் டு எவ்ரி ஒன் தட் யூ ஆர் கனெக்டட் டு. நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பர்சனோட ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த எனர்ஜி வந்து கரெக்டா தெரியாது. இந்த ஜேர்னில உங்களுக்கு இது இவ்வளவு அழகா ஏன் தெரியுது அப்படின்னா, யுவர் சோல் இஸ் இவால்விங் அண்ட் அது உங்களோட சேம் சோல் அப்படிங்கறதுனால உங்க சக்ராஸ் கூட கனெக்டடா இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அது அழகா தெரியுது. மத்த இடத்துல உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாவோ இல்ல கஷ்டமாவோ இருந்தாலும் அது அந்த பர்சனோட எனர்ஜி அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா இன் ஃபியூச்சர் ஸ்லோலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. இந்த ஒரு எனர்ஜியை வந்து நமக்கு தட்டி போட்டுட்டு நாம் பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கவே முடியாது. இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி when the soul connects. நம்ம சோல் அவங்களோட கனெக்ட் ஆகும் போதும், அவங்க சோல் நம்மளோட கனெக்ட் ஆகும் போதும், மிஸ் ஆகும் போது, பெயின் வரும்போது, அந்த இந்த பர்சன் என் கூட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வலி வரும்போது, எல்லாம் ஏக்கம் எல்லாமே வந்து அந்த டைம்ல எல்லாம் அது எனர்ஜியா ஹிட் ஆகும். சோ அந்த எனர்ஜி நம்மளை தாக்காம நம்ம எனர்ஜியை அதுக்கு மேல கொண்டு போறது தான் நம்மளோட வேலை. சோ அதுதான் நான் சொன்னேன், அந்த பாடியில அவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் அந்த சோலோட எனர்ஜி என்ன தாக்கும் போது நான் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போனேன்னா அந்த சோல் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம கூட வரும். எகெயின் நம்மள தாக்கும், திரும்ப நம்ம ஒரு ஸ்டெப் மேல போகணும், அப்போ அவங்களும் ஒரு ஸ்டெப் மேல வருவாங்க. அப்படிதான் இந்த ரெண்டு சோலும் முன்னாடி போய் 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 யூனியன்ல வந்து சேருவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி அது ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த எனர்ஜி நம்மளை தாக்கும் போது நம்மள தெரியாம நம்ம கீழே போயிடுவோம். கீழே போகும்போது எகெயின் வி ஆர் இந்த ஏணி பாம்பு விளையாடுற மாதிரிதான் இருக்கும். நிறைய வாட்டி தோத்து அந்த பாம்போட வாய் வழியா திரும்ப ஒன்லயே போய் நிப்போம், இல்ல வெளியில அவுட் ஆகி போயிடுவோம். அதுக்கப்புறம் எகெயின் வி ஸ்டார்ட் த ஜேர்னி.
அப்படி கடைசியில அந்த 100 கிராஸ் பண்ணி வெளியில போறது தான் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்மளால கொஞ்சம் இருக்க முடியும். அண்ட் அங்க வந்து நமக்கு 2 பேருமே வந்து அசெண்ட் ஆயிருப்போம். அப்போ that soul cannot trigger you anymore. It is not easy to reach that state also. இந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இந்த ஒரு ஜேர்னிய அப்படி ஈஸியா கொண்டு போறது ஈஸி கிடையாது. ஆனா முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பா நம்மளால முடியும். அதுக்கு என்ன வேணும்? எப்போதுமே நம்ம வந்து ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் திஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம நம்மளையே லவ் பண்ணணும். நீங்க இந்த ஒரு ஜேர்னி வந்த பீரியட் எல்லாம் கஷ்டமா இருக்கும்போது நமக்கு தோணும் இந்த ஜேர்னி வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு. பட் எகெயின் நான் சொல்றேன், இந்த ஜேர்னி வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். ஒரு ஸ்டேட் போனதுக்கு அப்புறம் நம்ம லேட்டர் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கும் போது நமக்கு நல்லதா தான் இருக்கும். இப்ப வந்து கஷ்டமா இருக்கலாம். இப்பவே வந்து வைஷு கிட்டே நான் சொல்லிக்கிறேன். வைஷுவோட இனிஷியல் கமெண்ட்ஸோட குவாலிட்டி ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ யூ ஹவ் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இதை வந்து தப்பிச்சு போக முடியாது, வெறும் லவ் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ இவால்வ். நீங்க வந்து அந்த 3Dல இருந்து 4Dக்கு கனெக்ட் ஆவீங்க, 4Dல இருந்து 5Dக்கு கனெக்ட் ஆவீங்க. இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி ஆஸ் த சோல் இவால்வ்ஸ் அண்ட் க்ரோஸ். நீங்க அந்தந்த டைம்ல நீங்க அந்தந்த வீடியோஸ் இல்ல அந்தந்த மெசேஜஸ் அந்தந்த பீப்புள் வாட் எவர் இட் இஸ் அண்ட் யுவர் இன்ட்யூஷன் அது எல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்க எப்ப செய்யணுமோ அப்ப செய்வீங்க. கம்ஸ் டு யூ அட் த ரைட் டைம் when your soul is ready to undergo that. ஸோ எல்லாமே அப்படிதான். இந்த ஜேர்னியை வந்து ரீட் பண்ணவோ இத ஒரு சென்டென்ஸ்ல எழுதி இது இப்படிதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணவோ நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம லூப்லயே தான் இருப்போம். எப்போ வந்து அதை கம்ப்ளீட்லி விட்டுட்டு இது இப்படிதான், இதுல வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது, இது எனக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியாது நமக்கும் அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ நமக்கு கிளியரா தெரியும் நமக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கடவுள் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு, காட்டி கொடுப்பாரு. அண்ட் யூ வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யோர் செல்ஃப் அட் ஒன் மொமெண்ட். not one moment in your whole life. and நீங்க வந்து இந்த உலகத்துல ரொம்ப ஒரு மதிக்கப்படுற ஒரு பிளேஸ்ல கண்டிப்பா இருப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் somebody who are ready to do a purpose for this world. ஸோ உங்களை வந்து கண்டிப்பா யாருமே வந்து குறைவாவோ தப்பாவோ பேசவும் மாட்டாங்க. and that energy will always speak. நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ இந்த ஜேர்னில இருக்கிறவங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் this is a phase in our life. நம்ம ஒரு சோல் ஜேர்னில இருக்கோம். எல்லாருக்குமே இந்த ஜேர்னி லைஃப்ல அவங்களோட சோல் அந்த ஃபைனல் எவல்யூஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இப்போ 3D மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. நமக்கு இது வந்திருக்கு. நம்ம இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு அழுகையா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன மாதிரி நிறைய சோல்ஸ் உங்க கூட இருக்காங்க. அண்ட் வி ஆல் ஆர் பார்ட் ஆஃப் த சேம் சோல் ஃபேமிலி. நம்ம எல்லாம் வந்து இத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பலமா இருந்துகிட்டு சப்போர்ட்டா இருந்துகிட்டு we will go through this journey and find our purpose. ஓகே டியர்ஸ், ரொம்ப லாங்கா போயிடுச்சு வீடியோ. ஐ எம் ரியலி சாரி. டேக் கேர். ஹாவ் அ குட் டே. பாய்.